பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு ஃபேர்னஸ்க்கு தான் ஒரு இயற்கை மாஸ்க் பார்க்க போகிறோம். நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஃபேர்னஸ்க்கு நேச்சுரல் ப்ளீச் இதெல்லாம் இயற்கை முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். சீக்கிரமாக நிறைய வீடியோஸ் போடுறேன். தயவு செஞ்சு ஹார்ம்ஃபுல் விஷயங்களில் போயிடாதீங்க, உங்கள் சருமத்தை பாழாக்கிக்காதீங்கன்னு. நேச்சரால் இயற்கையால் கண்டிப்பாக நம்ம சருமத்தை லைட்டன் பண்ண முடியும். ஒன்றே எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் அது கொஞ்சம் சிரமமான நேரம் எடுத்துக்கிற ஒரு விஷயம். ரொம்ப காலம் எடுத்துக்கும் ஃபேரோ லைட்டோ ஆகிறதுக்கு. டக்குன்னு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஒன்று தான் நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இயற்கை நம்ம சருமம் எவ்வளோ லைட்டன் ஆகுமோ அவ்வளோதான் அது ஆகும். ஸோ அதனால் அதுவும் நீங்கள் இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சு, நம்ம சருமம் எவ்வளோ லைட்டன் ஆகுமோ அது இயற்கைக்கு தெரியும். அதை நீங்கள் போட போட அது கண்டிப்பாக வரும். இது கண்டிப்பாக உங்கள் சருமத்தை லைட்டன் பண்ணும். நீங்கள் என்ன ஸ்கின் கலரில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை லைட்டன் பண்ணும். டேன் ஆயிருந்தா அதுக்கும் லைட்டன் பண்ணும். ஆனால் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக குறையும். சில பேருக்கு 3 மாதம் ஆகும், சில பேருக்கு 4 மாதம் ஆகும். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். தொடர்ந்து பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் பண்ணணும், எவ்வளோ பொருட்கள் பயன்படுத்தணும்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுக்கு பொருட்கள் பார்த்தீங்கன்னா 3 தாங்க தேவை. 3 இயற்கை பொருட்கள் தான் தேவை. எப்படி பண்ணுறதுன்றத வாங்க சமையலறைக்கு போய் பார்க்கலாம். இப்போது முதல் முக்கியமான இன்க்ரீடியண்ட் இந்த ரோஸ் பவுடர் தான். இது இந்த ஓல்ட் ட்ரீ அப்படின்ற பிராண்டில் வாங்கின இந்த ரோஸ் பவுடர். பியோரான ரோஸ் பவுடராக வாங்குங்க. ஓல்ட் ட்ரீ பிராண்டு இதில் நல்லாயிருக்கும். நேச்சர்ஸ் தத்வா அதில் கூட இருக்குது. நேச்சர்ஸ் தத்வாவில் கூட இருக்குது. நீங்கள் அதில் கூட வாங்கலாம். இது ரெண்டையும் இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கஸ்தூரி மஞ்சத்தூளான்னு கேட்பீங்க. இல்லை, இது சாதா மஞ்சத்தூள் தான். இது ரெண்டுத்தையும் கலக்கிக்கணும். அடுத்தது ஹனி சேர்க்க போகிறேன். ஹனி இந்த ப்ரோ நேச்சர் ஆர்கானிக் ஹனி நான் யூஸ் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஹனி அப்படின்ற பேரில் சுகர் சிரப்பு, ஹனி எசன்ஸ் போட்டு கொடுக்குறாங்க. அதனால் ஃபேக்காக ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் தெரியலன்னா ரிசல்ட் தெரியாது தான் இல்லைங்களா? ஸோ அதனால் ஒரிஜினல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட் தெரியும். இப்போ ஹனி தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு இதை நல்லா லிக்விட் ஆக்கிறதுக்கு. இப்போது இது ரொம்ப பிசுபிசுன்ட்டு இருக்கும் இந்த மாஸ்க்கு. இப்போது அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கணும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்குறேன், ரொம்ப இல்லை. பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இது முகத்துக்கு போட ரெடியாக இருக்குது. இது ஒரு டைம் போடுறதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது நான் முகத்துக்கு பூரா இதை தடவிக்கிட்டேன். நீங்கள் கழுத்துக்கு, கையுக்கு எங்கே வேணால் நீங்கள் தடவிக்கலாம். இதை ஒரு 20லேருந்து 30 நிமிஷமாவது நீங்கள் முகத்தில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்ல முகத்தில் வட்ட வடிவத்தில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ முகம் கழுவிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, என் முகம் நல்லா ப்ரைட்டாக சாஃப்டாக இருக்குது. இது ரிசல்ட் கிடையாது. ரிசல்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாஸ்க்கு போட்டோன்னே ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸான ஒரு தோற்றம் கிடைக்கும். இந்த மாஸ்க்கை நீங்கள் வாரத்தில் 3 தடவை மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கு மேலே டெய்லியும் பண்ணாதீங்க. பண்ணீங்க என்ன ஆகும் அப்படின்னா சருமம் ரியாக்ட் ஆகாமல் ஆகிடும். நீங்கள் அதையே பண்ணிட்டு ரியாக்டே ஆகாது அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் நீங்கள் போட்டிங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் சருமம் ரொம்ப வலுவிழந்து போயிடும். எப்பவுமே ரொம்பவும் நம்ம பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதனால வாரத்தில் மேக்ஸிமம் 3 தடவை தான் பண்ணணும். 3 தடவை மட்டும் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கலந்து ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா பண்ணி அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக குறையும். பொறுமையாக இருந்து பண்ணுங்கள். டேன் இவங்களுக்கும் இது சரியாகும். அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கோன்றது
ஒரு சருமம் பொறுத்து ஜென்ரலாக இதை சொல்லவே முடியாது. சாலதாங்க இந்த வீடியோ உங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் திருப்பியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.